இது பார்த்தீங்கன்னா 14க்கு 30 சைஸ் கவரு. இப்போ இந்த கவரோட அடிப்பக்கத்தை எடுத்துக்கிறோம். அடிப்பக்கத்தை எடுத்துட்டு ஈவனாக ஏத்திண்டாத்தியமாக இல்லாமல் ஈவனாக சுருட்டிட்டு நம்ம ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம். ரப்பர் பேண்ட் போட்டுட்டு கவர் உல்ட்டா பண்ணிக்கலாம். ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பாட்டம் கிடைக்கும். அதாவது கவர் வந்து நம்ம பெட்டிங் போடுறோம் இல்லையா, அந்த பாக்கெட் வந்து உருளை ஷேப்பில் வரும். உருளை ஷேப்பில் வரதை வந்து நம்ம இப்போ கட்டி உரியில் வைக்கிறதுக்கெலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதேமாதிரி உருளை ஷேப்பில் இருக்கக்குள்ளே அந்த மூளை முடுக்குகள்லாம் இல்லாமல் இருக்குல்ல, அதனால் அடியிலையும் ஃபார்மேஷன் நல்லாயிருக்கும். மூளை எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கவர் போடக்குள்ள இந்த மூளையில் இருக்கலாம் கொஞ்சம் ஃபார்மேஷன் கொஞ்சம் நீட்ட மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த நம்ம உருளை ஷேப்பில் மேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு திருப்பி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த வைக்கோலை நம்ம கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம். இப்படி சுற்றணும்லாம் அவசியம் இல்லை, நான் பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக லைட்டாக சுற்றுன மாதிரி எடுத்துக்கிறேன். வச்சுட்டு நல்லா லூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம கையில் ஒரு கை நிறையா சீடு எடுத்துட்டு ஓரமாக மட்டும் போட்டால் போதும், சென்டர்லாம் போடணுன்னு தேவையில்லை. ஃபஸ்ட்டு லேயருக்கு மற்ற லேயரை விட கொஞ்சம் கம்மியாகவே வைக்க வைப்போம். ஏன்னா இப்போ இங்கே இருக்க விதையை மட்டும்தான் இந்த வைக்கோல் வந்து ஷேர் பண்ணும். அதனால் இப்போ இங்கே அடுத்த லேயரில் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் சீடு இருக்கும், இந்த பக்கமும் சீடு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாக மட்டும் வச்சா போதும். பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 9 லேயர் நம்ம கொஞ்சம் சின்னது பெருசாக போடக்குள்ள வித்தியாசம் ஆகலாம் வரும். ஈரப்பதம் பார்த்திங்கன்னா இப்படி கையில் ஒட்டினா ஈரம் ஒட்டக்கூடாது, ஆனால் வைக்கோல் வந்து ஈரமாக இருக்கணும். கையில் ஒட்டினா தண்ணி ஒட்டக்கூடாது. 30% அப்படின்னு சொல்லுவாங்க. புளிஞ்சால் தண்ணி வரக்கூடாது, கையில் வச்சா தண்ணி ஒட்டக்கூடாது, ஆனால் வைக்க வந்து ஈரமாக இருக்கும். அதுதான் கரெக்டான பதம். அந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி வச்சுக்கணும். இல்லை இதை விட அதிகமாக ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பாக்கெட்டுக்குள்ளே நிறைய தண்ணி இருக்கனால அழுகல் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ரொம்ப ட்ரை பண்ணால் ஈரப்பதம் பத்தாமல் காஞ்ச மாதிரி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் அந்த ஈரப்பதம் கரெக்டாக கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோன்னா இந்த கரெக்டாக இந்த லைன் தெரியுது பார்த்தீங்களா, கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இல்லை இந்த நம்ம வந்து லூஸாகவோ இல்லை கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணலன்னா இந்த விதைகள்லாம் அப்படியே உருண்டு ஓடிட்டே இருக்கும். கரெக்டாக பாருங்கள், நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோம்ல தெரியுது, லேயர் பை லேயராக கரெக்டாக தெரியும். இந்த வைக்கோல் வந்து நிறைய கட் பண்ணி யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கட் பண்ணுறதுக்கான மெஷினரிஸ் அப்போ இல்லை, அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால் கட் பண்ணாமே தான் போட்டுருக்கேன். இப்போ கட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா சாப் கட்டரை வச்சு கட் பண்ணி யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈல்டு சேர்த்து வரும். ஆனால் இந்த கட் பண்ணுறதுக்கான செலவுகள், மேன் பவர் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா ஈவனாக தான் இருக்குது. அதனால் நான் அதை கட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாக எடுத்துக்கல, அப்படியே பண்ணிக்கிறேன். ஏன் கட் பண்ணி கொடுத்தா நிறைய ஈல்டு வரும்னா, இப்போ நம்மளுக்கு சாப்பாடு எப்படி
ஈஸியாக மெல்லக்கூடிய சாப்பாடுனா ஈஸியாக சாப்பிட்றோம், அந்த மாதிரி தான் ஈஸியாக கொஞ்சம் மக்க வைக்கும் நம்ம ஃபங்கஸ். அதனால் கட் பண்ணி போட சொல்லியிருப்பாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கட் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் கட் பண்ணி போடக்குள்ள கொஞ்சம் நம்ம பாக்கெட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே அள்ளி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். என் கை வந்து பெருசுங்கிறதுனால ஒரு பிடிச்ச கரெக்டாக போதும். இப்போ கொஞ்சம் சின்ன கையாக இருக்கவங்களாம் கரெக்டாக இந்த ரவுண்டு உடைக்குள்ளே தெரியும் அவங்களுக்கு. கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். 8 லேயர் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து ரப்பர் பேண்ட் போடணும். ரப்பர் பேண்ட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நம்ம ஓட்டை போட்டுக்கணும். ஏன்னா ரப்பர் பேண்ட் போடக்குள்ள நம்ம க்ளோஸ் பண்ணி அமுக்கணும்னா ஏர் டைட் ஆகி பாக்கெட் வெடித்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரப்பர் போடுறதுக்கு முன்னாடியே ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஒரு பக்கத்துக்கு ஒரு 5லேருந்து 6 ஓட்டை, அது மாதிரி 4 பக்கமும் போட்டுக்கணும். இந்த ஓட்டை எவ்வளோ பெருசு இருக்குன்னா மினிமம் உங்கள் சிண்டு விரல் நுழையிற அளவுக்கு இருக்கலாம். இது வந்து சுத்தமான நம்ம ஒரு கத்திரிக்கோலோ இல்லை கோனுசியோ இல்லை ஒரு வேப்பங்குச்சி இல்லைன்னா ஒரு மூங்கில் வந்து சீவி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுட்டு சுடு தண்ணியில் அது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஈவனாக இழுத்துட்டு நம்ம இப்போ இந்த ரப்பர் போட்டுக்கணும். அவ்வளோதான். அடியிலையும் நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணிலாம் ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, இன்கேஸ் இந்த தண்ணி ஏதாவது உள்ளே போனால் எக்ஸஸாக வாட்டர் இருக்கிறதெல்லாம் வெளியே வரத்துக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதான் நம்மளோட உருளை ரெடி. பார்த்திங்கன்னா 4 கயிறாக கட்டிட்டு இந்த எண்ட்லேயும் அந்த எண்ட்லேயும் முடிச்சு போட்டால் நம்மளுக்கு ஒரு உரி மாதிரி கிடச்சிரும். அது மேலே கட்டிட்டு 4 பக்கமும் ஈவனாக வச்சுட்டு இது மாதிரி வச்சுட்டு இடையில கயிறு ஆல்ரெடி இது கட்டி வச்சிட்டோம்னா இது ஒரு 15 days வரைக்கும். இப்போ இந்த வைக்கோலெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலராகவே மாறும். இந்த சீடில் இருக்க ஒயிட் கலராகவே மாறுற வரைக்கும் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண தேவையில்ல. ஷெட்டோட ஹியூமிடிட்டி மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். ஷெட்டு பார்த்திங்கன்னா வந்து போட்டு ஒரு 17 நாள் ஆச்சு. இது மாதிரி நல்லா ஃபுல்லாக அந்த வைக்கோல் இருக்குல்ல பாருங்கள், நல்லா வெள்ளையாயிடுச்சு பாருங்கள். இது முதல் நாள் மொட்டு வந்திருக்கு. சின்னதாக ஒரு மல்லிகைப்பூ மொட்டு மாதிரி வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டு வரும். அதனால் இது வந்து சின்ன மொட்டு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 2வது நாள் இந்த மாதிரி பெருசாக வந்துடும் மஷ்ரூம். இது வந்து இப்போ பறிச்சிடலாம்.